வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் போன வாரம் நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் சீரீஸாக ரிலீஸ் ஆகிருந்த ட்ரிகரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு கொரியன் சீரீஸ், பட் தமிழ் டப்பிங்கோடவே நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முதல் சீசனில் மொத்தம் 10 எபிசோட்ஸ், ஒவ்வொரு எபிசோடும் 40லிருந்து 55 நிமிஷம் ஆவரேஜ் ரன்னிங் டைமில் இருக்கும். ஸோ இந்த சீரீஸோட ரிவ்யூக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருக்கும். இந்த சீரியஸோட ஒன்லைன் ஸ்டோரி, கொரியா ஒரு கன் ஃப்ரீ கண்ட்ரி. அங்கே கன்ஸ் அப்ன்றது இல்லீகல். சாதாரண மக்கள் யாருமே கன்ஸ் வச்சிருக்க கூடாது. ஸோ பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மட்டும்தான் கன்ஸை லீகலாக யூஸ் பண்ண முடியும். பட் அதுலேயுமே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அங்கே நிறைய மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். அதுலேயும் உச்சக்கட்ட பிரச்சனையில் இருக்க ஒருத்தன் கையில் அந்த கன் அப்புன்றது கிடைச்சா அது எந்த மாதிரியான அசம்பாவிதத்தை ஏற்படுத்தும், இதனால அந்த லா அண்ட் ஆர்டர்ல எப்படிப்பட்ட சிக்கல்கள் வருது, இதை எப்படி அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் சரி, லால இருக்கக்கூடிய மற்றவங்களும் சரி, எல்லாரும் எப்படி ஹேண்டில் பண்றாங்க. ஸோ இதை சொல்றதான் ட்ரிகர். ஸோ எல்லாருக்குமே ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றது இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதனால வரக்கூடிய அசம்பாவிதம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மோசமானதா இருக்கும். அதுவும் ஒருத்தன் கையில கன்னு அது ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அவன் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவான் அப்படின்றத இந்த சீரீஸில் சொல்லியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஆரம்பம் அட்டகாசமாக இருக்கும். அண்ட் இதில் நிறைய கிளை கதைகள் இருக்குது. பிகாஸ் இதில் ஜஸ்ட் ஹீரோ அண்ட் வில்லன் இவங்க 2 பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேட் அண்ட் மவுஸ் மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சீரீஸோட கதையே பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களாக இருந்தாலும் சரி, கெட்டவனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுக்கவே முடியாது யாராலையும். ஒரு பயங்கரமான ஒரு ட்ரிகர் பாயிண்ட் அப்படின்றத நமக்கு கிரியேட் பண்ணி விட்டு போயிடும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் சமயத்தில் இவங்களுக்கு கன் அப்படின்றது ஃப்ரீயாக கிடைச்சதுன்னா அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க, அதனால வரக்கூடிய அந்த விளைவுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்றத நிறைய கிளை கதைகள் மூலமாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கன் ஃப்ரீ கண்ட்ரியான கொரியாவில் ஒரு மிகப்பெரிய பிரளயமே நடக்க ஆரம்பிக்குது மக்கள் கிட்ட. ஸோ இதனால லா அண்ட் ஆர்டர் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுது அப்படின்றத இந்த கிளைக்கதைகள் மூலமாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஹீரோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பிகாஸ் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு முகமாக இருக்கும். அதே சமயத்தில் எல்லா விஷயத்தையும் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒருத்தன், ரொம்ப நல்லவன், எக்ஸ் மிலிட்ரி. ஆனால் இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலுமே கன்ஸ் யூஸ் பண்றது இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உள்ள போய் மாட்டிக்கிறப்போ அவன் எந்த மாதிரி இந்த விஷயங்களை ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்றது ஹீரோவோட கேரக்டர் மூலமா ரொம்ப அருமையாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் ஹீரோவை நடிச்சவருமே ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாரு. கச்சிதமான காஸ்டிங் கூட சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு கேரக்டர் அப்படின்றது பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பவங்கள, பட் ஆக்ஷன் பிரித்து மேய்ஞ்சிடுவாரு. ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, அதே மாதிரி நிறைய கன் ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு. எல்லாத்துலேயுமே இவரோட அந்த மேனரிசம் அப்படின்றது ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வில்லன் கேரக்டர், ஸோ வில்லன் கேரக்டர் ட்விஸ்ட் ரிவீல் ஆகிற அந்த இடம் அட்டகாசமாக இருந்தது. பிகாஸ் இந்த ஒரு கேரக்டர் தான் வில்லனாக இருக்கும் அப்படின்றத நம்மளால பெருசாக கெஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சினிமாட்டோகிராஃபி அட்டகாசமாக இருந்தது. பிகாஸ் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸில் சூப்பராக இருக்கும். பிகாஸ் கன்ஸ் ஃபைட் தான் இதில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோருமே இந்த சீரீஸில் நிறைய இடங்களில் பட்டை கிளப்பிச்சு. அண்ட் இந்த சீரீஸோட நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி முதல் 4-5 எபிசோடு அப்படின்றது சூப்பராக போச்சு. பட் அடுத்தடுத்து போக போக கொஞ்சம் தொய்வு அப்படின்றது ஏற்பட்ட மாதிரி இருந்தது. பிகாஸ் ஹீரோ மற்றும் வில்லனுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கான்ஃப்ளிக்ட் அப்படின்றது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் வில்லனோட ட்விஸ்ட்டுக்கு அப்புறமே பெருசாக எங்கேயுமே லாஜிக் அப்படின்றதே கிரியேட் ஆன மாதிரியே தெரியாது. பிகாஸ் ஸோ கன்ஸே யூஸ் பண்ணாத ஒரு கண்ட்ரியில் எப்படி ஒருத்தன் உள்ள அவ்வளோ கன்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான், அதை போலீஸால பெருசாக கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அதே மாதிரி வில்லன் எல்லா இடத்துக்கும் போகிறான், பட் அவனை எந்த ஒரு போலீஸுமே பிடிக்க முடியல. அதே சமயத்தில் வில்லன் எப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க ஒருத்தங்களா தேடி தேடி அவன் கன்ஸ் அப்படின்றத டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் அப்படின்றதுக்கான ரீசனுமே பெருசாக ப்ரொவைட் பண்ணல. இது எல்லாமே பெருசாக லாஜிக்ஸ் நிறைய மீறல்கள் மாதிரி தான் இருந்தது. அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ் அப்படின்றது பெருசாக உட்காரவே இல்லை. அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றது ரொம்ப சப்புன்னு இருந்த மாதிரி இருந்தது. அண்ட் ஃபைனல் எபிசோட் முழுக்கவே நல்லா சொதப்பின மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அண்ட் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்மே இன்னும் சூப்பராக எழுதியிருக்கலாம். பெருசாக மனசில் உட்கார்ற மாதிரியான கேரக்டர்ஸ் அப்படின்றது இந்த சீரீஸில் கிடையாது. அண்டு எமோஷனல் காட்சிகளுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. 1-2 சீன்ஸ் இருக்குது, அந்த சீன்லாம் உண்மையுமே சூப்பராக எமோஷனலாக இருந்தது. பட் சீரியஸாக கம்ப்ளீட்டாக பார்க்குறப்போ அந்த அளவுக்கு பெருசாக எமோஷ்னலாக அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம அட்டாச் ஆன மாதிரி எனக்கு தெரியலை. ஸோ அதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துக்கலாம். ஓவரால் இந்த சீரீஸ் பற்றி சொல்லணும்னா, ஆரம்பம் நல்லா இருந்தது, முடிவு அவ்வளோ சூப்பராக இல்லை. ஸோ உங்களுக்கு பொழுதுபோகலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீரீஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த சீரீஸ்க்கு என்னுடைய ரேட்டிங்
10க்கு 6.5 கொடுப்பேன். ஸோ நீங்கள் இந்த சீரிஸ் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த அளவுக்கு பிடிச்சது அப்படின்றது கீழே கமெண்ட்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.